சேஞ்ச் பண்ணுவோம் பார்த்து பண்ணுறேன் எங்கடா மைக்கில் வச்சுக்கிறா சரி பார்த்து என்ன பண்ணிடாடே டச் பண்ணக்கூடாது பாடி டச் பண்ணக்கூடாது ஓகே போய் ராகுல் 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 சேஃப்டி வீடியோ பார்த்தீங்க. அந்த சேஃப்டி வீடியோவில் ஷாக் அடித்தோடனே எப்படி டிக் பண்ணாலும் இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராசஸ் பேர் வந்து சிபிஆர் ப்ராசஸ், கார்டியோ பல்மனரி ரெஸ்பிரேஷன். அந்த ப்ராசஸ் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க ஷாக் அடிச்சோன்னா அந்த பதத்தில் வந்து மூச்சு விடணும், இன்ஹலேஷன் எக்ஸ்ஹலேஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் மூச்சை நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக உண்டாக்குறதுக்காக தான் அந்த ப்ராசஸ். இந்த இடத்துல அவங்க வந்து அவர் புஷ் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு இந்த ஹேண்டை வச்சுட்டு இதுக்கு மேலே அப்படி கையை வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அவங்களோட ப்ரெஸ் இருக்கும். ஸோ ப்ரெஸ் பண்ணணும். இந்த இடத்துல தான் வந்து ஹார்ட்டோட ஒரிஜினல் பொசிஷன் இங்கே தான் இருக்கும். ஸோ அந்த ஹார்ட்டை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக இப்படி ப்ரெஸ் பண்ணணும். அது எப்படின்னா 1 மினிட்டுக்கு வந்து 70 to 80 டைம்ஸ் வந்து அதை ப்ரெஸ் பண்ணணும். பட் வந்து 15 to 30 டைம் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அது ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த முடிஞ்சோடனே இன்ஹலேஷன் ப்ராசஸ், எக்ஸ்ஹலேஷன் ப்ராசஸ். அது இன்ஹலேஷன் ப்ராசஸ் வந்து வாயில் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து ஏர் கொடுக்குறது. நம்ம அவங்களால சுவாசிக்க முடியாது. அந்த டைமில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்னொருத்தவங்க வந்து அவங்களுக்கு மூச்சு சுவாசத்துக்காக அவங்க கொடுப்பாங்க. அதையும் அந்த வீடியோவில் காமிச்சிடுவோம். அதையும் நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நான் எப்படி பாஸ் பண்ணுறேன் மூச்சோட தடி அவங்க பண்ணிகிட்டே இருக்கணும். இது மாதிரி வந்து ஒரு ரிசர்ச்சில் ஒரு இன்சிடென்ட்டில் இந்த மாதிரி 8 hours கன்டினியூஸாக அவங்க பண்ணியிருந்திருக்காங்க. பண்ணி அவங்க சக்ஸஸ் பண்ணி அது தடி அவங்க பண்ணிகிட்டே இருந்திருக்க சக்ஸஸ் ஆகிருக்கு. ஆனால் எப்போ சக்ஸஸ் ஆயிருக்குன்னா 8 hours அதுக்கப்புறம். அது வரையும் அவங்க அன்டில் அது விடாமல் அவங்க பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம அவங்க நேச்சுரலாக மூச்சு விடுற வரையும் நம்ம அவங்களுக்கு அன்ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து அவங்களுக்கு மூச்சு கொடுத்துட்டே இருக்கணும். அதை அந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். அது போக உங்களுக்கு இது வாய் வச்சு வாய் ஊதுறதுனால எந்த ஒரு நோயும் வந்து அட்டாக் பண்ணலன்னு நம்மளோட ரிசர்ச்சில் வந்து சொல்லுது, ஹிஸ்ட்ரிலையும் சொல்லுது. ஸோ இந்த வீடியோ வந்து சேஃப்டியாக இருக்கும். இதை பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். பவர் சேஞ்ச் பார்த்து பண்ணுறேன். சேஃப்டியெல்லாம் கரெக்டாக இருக்கா? பக்காவாக பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணி எதாவது ஆஃப் பண்ணுறாரு தயவு செஞ்சு. ஓகே ஓகே ஓகே.